நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக யூசர்ஸ் கேட்ட ஒரு சில கொஸ்டினும் அண்ட் கிரிப்டோ டாப்பிக்கை வந்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த எலான் மஸ்க் அண்ட் ஜாக் அந்த கான்ஃபரன்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் போகுமா எல்லாமே வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் டாக்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஒரு சில நியூஸஸும் அது வந்து இன்னும் ரியல் ஆகலை. ஸோ ஒரு சில ஃபேக் நியூஸஸும் வந்து பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, எலான் மாஸ்க்கும் வந்து அந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் வந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ட்விட்டர்லாம் வந்து எப்போவுமே வந்து முழுக்க ட்விட்டர் ஜாக்லாம் வந்து பிட்காயினுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு எந்தவித நெகட்டிவ் டாக்ஸும் இல்லாமல் பாசிட்டிவ் டாக்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மார்க்கெட்டும் அதுக்கு வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. சரியா, டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து மார்க்கெட் வந்து சைட்வே லெவல்ஸை தான் இருக்குது. ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணி மார்க்கெட் வந்து போகலை. சரியா, மார்க்கெட் டவுன் ஆச்சு, திரும்ப வந்து அப் ஆகிட்டு இருக்குது. சரியா, ஸோ இன்னும் வந்து இந்த லெவல்ஸுக்குள்ளேயே இருக்கிறனால இதை வந்து நம்ம 100% திரும்பவும் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியாது. நிறைய பேர் வந்து கேட்டது, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது கண்டினியூஸாக வந்து 50,000 70,000லாம் வந்து போகுமா அப்படின்னு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ 100% சொல்ல முடியாது. ரீசன்னா மார்க்கெட் முழுக்க இன்னும் சைடுவேல தான் இருந்துகிட்ருக்கு. சரியா, ஸோ இப்போ உள்ள ஒரு சில நியூஸஸ், ஏதோ ஒரு பெரிய நியூஸஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சு தான். சரியா, பிட்காயினை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ப்ரோ? இதான் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ட் காயின்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். புதுசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. சரியா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ரைஸை பொறுத்து, ஒரு நல்ல ஒரு டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த காயின் வந்து பாட்டமில் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அவரேஜ் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து ஓல்டு இன்வெஸ்டர்ஸு. புதுசாக நான் இப்போ தான் ப்ரோ வந்திருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணலாமா? நான் இந்த ஒரு 2 மந்த்ஸ் கேப்பில் தான் வந்தேன். அந்த 2 மந்த்ஸுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் இல்லை. ஸோ இந்த டைமில் நான் வந்தவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணியிருக்க காயின்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் ஆகிட்டு இருக்கக்கூடிய காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NFT ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே வந்து செம அப்பு. பிட்காயின் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல மடங்கு அப் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகணும்லாம் தெரியாது. இந்த க்ரீடியில் போய் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு போய் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் டவுனில் இருக்குது, இன்னும் அப்பாக தொடங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து இப்போதைக்கு ஒரு பார்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரீசன்னா மார்க்கெட் வந்து பாட்டம் தான், பிட்காயினும் பாட்டமில் தான் இருக்குது, அதேமாதிரி அல்ட் காயின்ஸும் பாட்டமில் தான் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய லெவலில் பம்பாகிட்டு இருக்கக்கூடிய காயின்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் விட்டுருங்க. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். சில நேரம் வந்து நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. NFT ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பு. சரியா, ஸோ இதை வந்து எல்லா டைமும் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சில நேரம் வந்து நம்ம வந்து அந்த க்ரீடியில் போய் டாப்பில் போய் என்ட்ராகாமல் அவாய்ட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ரீசன் என்னென்னா, ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட் வந்து டவுன் ஆக தொடங்கிச்சு அப்படின்னா நீங்கள் டாப்பில் வாங்கின காயின் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த மேட்டி காயின் ₹1 $150 வரைக்கும், ஒரு 100 மடங்குக்கு மேலே வந்து காயின் வந்து அப்பாச்சு. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 மேலே. ₹1 இன்வெஸ்ட் பண்ணல, ₹5 இன்வெஸ்ட் பண்ணல, ₹10 இன்வெஸ்ட் பண்ணல, ₹50 கூட இன்வெஸ்ட் பண்ணல. எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணது எங்கே அப்படின்னா ₹100 மேலே. ஸோ இதை தான் வந்து க்ரீடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த காயின்லேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாட்டம் மீன்ஸ் அதே ஆல்ரெடி 80% 90% டவுனில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனால் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக ஹோல்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ரிட்டனும் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவரேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பாட்டமில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க காயின் லோ ப்ரைஸில் இருக்குது, ஆல் டைம் ஹையிலேருந்து நம்ம 80% 90%லாம் டவுனில் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 1 பார்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்னும் டவுன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபண்ட் வந்து வச்சுக்கோங்க. சரியா, இதான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. மதன் கௌரி ப்ரோக்கு வந்து டெஸ்லா ஓனர் எலான் மாஸ்க் வந்து ட்விட்டரில் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா வந்து ரொம்ப வந்து தாக்கி ரிப்ளை பண்ண மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே உலகத்திலேயே இந்தியா தான் வந்து அதிக டேக்ஸ் வந்து
வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டெஸ்லா கார் வந்து இந்தியாவில் வந்து சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரீசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு நியூஸ் போச்சு, இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும். ஸோ டெஸ்லாலாம் கார்லாம் வந்து இந்தியாவிலே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஸ்லா கார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எலக்ட்ரிக் கார் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னு, மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லா ஸ்டாக்கு 10 மடங்கு லாபம் கொடுத்துச்சு. ஸோ டெஸ்லா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 60 ரூபாயிலிருந்து 860 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மந்த்ஸுக்குள்ளேயே வந்து 10 மடங்கு லாபம் கொடுத்த ஸ்டாக் தான் வந்து டெஸ்லா. அது மட்டும் இல்லை, எலான் மாஸ்க் வந்து நம்பர் 1 பணக்காரரும் அந்த டைமில் தான் வந்து ஆனார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பு கொடுத்த அந்த ஸ்டாக்கு, அந்த கார், அந்த காரோட சேல்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவிலேயே அவங்க வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து இவரும் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ பெரிய கண்ட்ரி வேர்ல்டுலேயே வந்து இங்கே தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து டியூட்டி டேக்ஸ் வந்து வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லக்ஸரி கார்ஸ், அதே மாதிரி ஐஃபோன், அதே மாதிரி கொஞ்சம் ஒரு என்ன சொல்ல, கொஞ்சம் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஹை டேக்ஸ் தான். ஐஃபோன் கூட நமக்கு தெரியும் $1000 தான் வந்து யூஎஸ்லலாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா $1500 $1600 கிட்ட வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து 40% to 50% வரைக்கும் டேக்ஸ் மட்டுமே வரும். ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகி தான் ஒரு ஐஃபோனே வரும். ஸோ அப்படி வரும்போது கார்ஸ் மட்டும் சீப்பாக வந்து அளவுக்கு மேக்ஸிமம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் வந்து அதுதான் வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லி கார் கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சரிங்லாம் இந்தியாவில் வந்து பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் உண்டாகும், நிறைய பேர் வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஸோ எல்லாமே வந்து ஆகும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் அந்த இது வந்து இன்னும் வந்து பண்ண தொடங்கலை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புவோம். ஒரு வேர்ல்டில் உள்ள பணக்காரரே வந்து பப்ளிக்காக வந்து இந்த மாதிரி ட்வீட் போடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகிருக்கும். நிறைய நியூஸஸும் மீடியாவும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் வந்து ஆட்டோ பைலட் மோடில் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேயும் வந்து ஓட தொடங்கும். சரியா? சரி, ஓகே. அது மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ரோடே வந்து சரியில்லை. ஸோ இந்த நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே ஓட்டுறதுக்கான கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக உண்மை. அதுவும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு நம்புவோம். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெஸ்லா காரும் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் வந்து பயன்படும் விதமாக வந்து கண்டிப்பாக என்டர் ஆகும். ஓகே கைஸ், இதாங்க கைஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின் அண்ட் ரீசெண்டாக போயிட்டுருக்க நியூஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் அப்டேட், கிரிப்டோ ரிலேட்டட் அப்டேட் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு அப்டேட்ஸ்லாம் அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.